ஹாய் காய்ஸ், இன்றைக்கி உங்களுக்காக ஒரு கொரியன் ட்ராமா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஏற்கனவே நிறையா பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் எடுத்திருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினியை தான் காமிக்கிறாங்க. அவள் ஹீரோவை பார்க்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பா. சரி ஹாஸ்டலுக்குள்ளே போய் பார்க்க போகலான்னு பார்த்தா வார்டன் வந்துட்டு இங்கே கேர்ள்ஸ்லாம் அலௌடு இல்லை, ஒழுங்காக வெளியில் போ, நீங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் இருந்துட்டு ஒரு நிமிஷம் தான், நான் பார்த்துட்டு போயிடுவேன், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா. அவங்க விடுற மாதிரியே தெரில. உடனே வெளியில வந்துட்டு ஹீரோ பேரை சொல்லிட்டு நான் உன்னைய பார்க்க தான் வந்திருக்கேன், வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். உடனே அவன் கத்துறத பார்த்துட்டு ஹீரோ வெளியில வர, உன்னை யார் இங்க வர சொன்னா, வா இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு கூட்டு போறான். ஹீரோயினி, நான் மெசேஜ் கால் பண்ணி நீ எனக்கு அட்டன் பண்ணவே இல்லை, நீ வரமாட்டேன்னு நினைச்சேன், நல்ல வேளை நீ வந்துட்ட அப்படின்னு சொல்ற மாதிரி. உடனே ஹீரோ என்ன விஷயம், எதுக்காக வந்த சொல்லு அப்படின்னு கேட்க, ஹீரோயினி நான் உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றா. என்னன்னா, நான் உன்னை லவ் பண்றேன், என் காதலை ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கு, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை, நீ உன் வேலையை பாரு, நான் படிக்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புறான். உடனே ஹீரோயின் இருந்துட்டு, நான் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன், அதை மட்டும் வாங்கிக்கோன்னு சொல்ல ஒரு ரோபோட்டை தூக்கி கையில் கொடுக்குறா. அவனும் அதை வாங்கிக்கிட்டு சரி நான் போகிறேன், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவனும் அந்த ரோபோட்டை எடுத்துட்டு ரூமுக்கு போய் பார்த்துட்டு இருக்கான், என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரோபோட்டுக்குள்ளே ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு, அதை எடுத்து பார்க்குறான். சரி என்ன எழுதியிருக்குன்னு பார்க்குறப்போ ஒரு கோடு மாதிரி எழுதியிருக்கு. அந்த கோடை எடுத்து உடனே கம்ப்யூட்டரில் தட்ட அந்த கோடில் என்ன வருதுன்னா ஒரு வீடியோ மாதிரி வருது. அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கட் பண்ணா ஹீரோயினி வந்துட்டு வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. வேற எங்கேயும் இல்லை, நம்ம ஹீரோட வீட்டு பக்கத்துல தான் வந்திருப்பாங்க. ஹீரோயினி வீட்டுக்குள்ள போயிட்டு வீடு என்ன இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு நீயும் தம்பி ஒரே ரூம் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் முடியாதுமா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்துட்டு இந்த பெட்ரூமை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டு போக உடனே அவங்க தம்பி வந்துட்டு தள்ளி விட்டுட்டு போயிடுறான். அவளுக்கும் மண்டையில ஒரு பெரிய காயமாயிடுது. அவங்க அம்மா இருந்துட்டு கிளம்பிடுங்க, நம்ம லியோ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ வீடு தான். அவங்க வீட்டுக்கு டின்னருக்கு போறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க அவகிட்ட, நான் சொல்லுவேன்ல லியோ ஆண்டி, அது இவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கா, இவங்க எப்ப நம்ம கிட்ட சொல்றாங்க, சாரி ஆண்டி எங்க அம்மா உங்களை பத்திலாம் சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. அப்புறம் அவளும் எல்லாம் தெரிஞ்சது மாதிரி, ஆமா ஆமா ஆண்டி அம்மா சொல்லியிருக்காங்க உங்களை பத்தி அப்படின்னு சொல்றா. எல்லாரும் கூட்டமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. யாருன்னு கேட்குறப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதான் ஹீரோ என்ட்ரி ஆகுறான். எல்லாரும் சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க அம்மா இருந்துட்டு, நீங்கள் ரெண்டு பேர் படித்து முடிங்க, உங்கள் ரெண்டு பேத்துக்கு தான் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வாய வச்சுட்டு சும்மா இருக்காம டிவோர்ஸுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லுங்கன்னு கேட்டு விட்டுறான். அதுக்கு ஹீரோ அப்பா இருந்துட்டு, ஏய் என்ன பேசுகிற, இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினி தம்பி வந்துட்டு, அக்கா எனக்கு பாத்ரூம் வருது, என்னை பாத்ரூம் கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளும் பாத்ரூம் கூட்டு போகிறப்ப ஹீரோவோட ரூம் பக்கத்தில் தான் இருக்கு. அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கிறதையும் கேட்டுட்றா. உனக்கும் ஃபியான்சிக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. அவன் ஃப்ரெண்டு இருந்துட்டு, அந்த பொண்ணு என்னடா ஏலியன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளும் அதை வெளியில நின்று கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ இருந்துட்டு, நீ தானடா போய் பேசுன, நீயே போய் தரடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை அனுப்பி வைக்கிறான். அவனும் சொல்லுங்க அழகி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டிஷ்யூ பேப்பர் மட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோ எடுத்துட்டு வந்து அதை கொடுத்துட்டு, அவன் பேசினதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காத, சாரி அதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்றான். அவன் வந்துட்டு, நான் என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் பண்ணா நீ சந்தோஷப்படுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்க, ஹீரோ இருந்துட்டு கண்டிப்பா சந்தோஷப்படுவேனே அப்படின்னு சொல்ல, அவன் என்னன்னா அப்பனா நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அடுத்து ஹீரோட ஃப்ரெண்டுக்கு காலில் அடிபட்டு இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஃபார்மசி போயிருப்பாங்க. அதே ஃபார்மசிக்கு தான் நம்ம ஹீரோயினியும் வந்திருப்பா. அவ இருந்துட்டு, எனக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு, நான் பில்லு கட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரப்போதான் ஹீரோயினியை பாக்குறான். நீ என்ன இங்க, நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினி சொல்றா, ஆனா நான் உன்னை எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. சரி மருந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறப்போ 100ன்னு சொல்றாரு அவரு. என்கிட்ட 100லாம் இல்ல, இவ்வளோவா, நான் எங்க ஊர்ல ரொம்ப கம்மியா தானே வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அந்த மருந்துக்கு நம்ம ஹீரோ பே பண்ணிடுறான். எனக்கு இந்த காசு வேண்டாம், எனக்கு இதுக்கு பதிலாக நீ எனக்கு ட்ரீட் வை அப்படின்னு சொல்றான். அவங்களும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு ஃபிஷ் பால் ஒரு முட்டையும் ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. திரும்ப ஒரு முட்டை சொல்றான். ஹீரோயின் எனக்கு போகுது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அந்த முட்டை உனக்கு இல்லை, உன் தலையில தேய்க்கதான், மண்டையை பாரு நல்லா முட்டை கோசு மண்டை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. உடனே இந்த அவன் காசு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வச்சுட்டு கிளம்பிடுறா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் திறந்திருப்பாங்க. பேட்சை காணோம், பேட்ச் எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கப்போ ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுது. கடைசி வரைக்கும் அந்த பேட்சும் கிடைச்சிருக்கு. அப்படியே போற வழியில பார்த்தா நம்ம ஹீரோவை பாத்துடுறா. ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி தப்பிச்சு ஓடுறா. இவன் என்ன லூஸ் மாதிரி இங்கிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நினைக்க ரெண்டு பேரும் ஒரு வழியா ஸ்கூல் வந்து சேர்ந்துடுறாங்க. கிளாஸ்குள்ள என்ட்ரி ஆயிட்டு அங்க ஒரே ஒரு பெஞ்ச் இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு அங்க போய் உட்கார போவா. பின்னாடி நம்ம ஹீரோ வந்துட்டு அதே பெஞ்சில தான் வந்து உட்காந்துருப்பான். அதான் கிளாஸ்குள்ள வந்துட்டு ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு. அவளும் அதை பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுட்டு இருப்பா. அவ இருந்துட்டு, இதெல்லாம் நீ நோட் பண்ண தேவையில்ல,
வருஷம் இதே தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே இவர் இருந்துட்டு நீ என்கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணாதே, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறா. நம்ம இந்த பீரியட் வேணா ஒன்றா உட்காந்துக்கலாம், அடுத்த பீரியட் வேற பெஞ்சு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. பேசி முடிச்சோடனே சார் இருந்துட்டு இந்த 1 month ஃபுல்லாக நீங்கள் இப்போ என்ன உட்காந்துருக்கீங்களோ அதே பெஞ்சில் தான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. லஞ்ச் பிரேக்கில் போகிறாங்க. சரி சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. அவளும் நான் வரல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போவா. உடனே ஹீரோ வந்துட்டு வேணா லூசா இப்படி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மேக்ஸ் பீரியட் ஆரம்பிக்குது. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறது அவர் பார்த்துடுறாரு. உடனே அவர் இருந்துட்டு ஏம்மா அந்த நீ தான் எந்திரிச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லவும் அவன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. அடுத்து நம்ம ஹீரோவை தான் எடுத்து அதே கொஸ்டினை கேட்பாரு. அதுக்கு அவன் நினைச்சிட்டு இருப்பா நான் புக்கு கேட்டேன்ல எனக்கு தெரில, இப்போ நீ எப்படி சொல்றேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினைச்சிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ என்ன சும்மாவா, அவன் தான் படிப்பு சாச்சே, உட்காந்து எல்லா ஆன்சரையும் சொல்லிடுறான். செம்ம உட்காந்து சால்வ் பண்ணிருக்கப்போ ஹீரோ பிளேஸில் ஒரு புக் இருக்கிறத பார்க்குறா. என்னன்னு எடுத்து பார்த்தா அதில் வெறும் ரோபோட்டாக இருக்குது. அப்போ ஹீரோ வந்துடுறான். நல்லா இருக்கான்னு கேட்பான். உடனே அவ இருந்துட்டு நான் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லவும் நான் புக்கை தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிடுறான். அந்த செம்ம தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கவும் ஹீரோ இருந்துட்டு இங்கே கூட நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லவும் ஹீரோ இங்கே கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி கொடுக்குறான். உடனே அவ இருந்துட்டு நான் 38 தான் நீ 45 அப்படின்னு சொல்றான். இதோட இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.